வெல்கம் டு விவி டிஷஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா. பரோட்டா பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். 2 கப் மைதா எடுத்திருக்கிறேன், 1/2 கப் பால் எடுத்திருக்கிறேன், டேபிள் ஸ்பூன் சீனி போதும், ஒரு முட்டை. 2 கப் மைதா அப்படின்னா 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கிறேன். 1/2 கிலோ மைதாக்கு ஒரு முட்டை போதும். உப்பு வந்து தேவையான அளவு. இன்னும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 2 கப் மைதாவையும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கலாம். சரியாக வர முடியாது. முட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு மைதாவில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறது எதுக்காகனா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அரை கப்பு பால் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி, உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா கைட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஈர துணி வச்சு அதை நல்லா மூடி வச்சிருங்க. நல்லா ஈர துணி வச்சு நல்லா மூடியாச்சு. இதை அப்படியே இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சிடலாம். 3 ஹவர்ஸ்க்கு ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். 3 மணி நேரம் கழிச்சு மாவு சூப்பராக ஊறிடுச்சு. நம்ம இனிமேல் இதை வந்து அப்படி இந்த பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் இழுத்து தேய்க்கலாம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சாஃப்டாகிடும் நம்மளுடைய பரோட்டா. இனிமேல் வந்து இதை லேசாக இப்படி விரல் எடைக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு ஷேப், அழகான ஷேப், ரவுண்டான ஷேப் வந்துடும். நம்ம இதை அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். சாதாரண தட்டு இருந்தால் கூட அதில் இழுத்தா போதும். கடைகள்லாம் நம்மளை இப்படி அடிப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
இனிமே வந்து இந்த பரோட்டாவை லேசாக எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட பெரிய பிளேட்டாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், நல்லது தான். அப்படி நம்ம கை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இது வந்து ஈவனாக வரணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நல்ல பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் தின்னாகணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் தின்னாக இழுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட பரோட்டா வந்து லேயர் நல்லா வரும். நடுவில் ஓட்டெல்லாம் விழுந்தால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓட்டை விழுந்தாலும் நம்ம வந்து லேயர் மாதிரி தான் ஆக்க போகிறோம், அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நல்ல எண்ணெய் மட்டும் அதுக்கு கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். எண்ணெயை மட்டும் நல்லா வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்ல விரிய ஆரம்பிச்சிடும் பரோட்டா. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக விரிஞ்சிருச்சுன்னு. இனிமேல் இதை அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்க. லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா லேயராக ஃபோல்ட் ஆயிரும். இனிமேல் இந்த லேயர் அப்படியே வச்சு லைட்டாக இப்படி சுற்றிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி அடியில் உள்ளதை இப்படி சொருகி விட்டுடலாம். முடிஞ்சது. நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய புரோட்டா மாவு, புரோட்டாவுக்கு தேவையான அந்த லேயர் வந்து இப்படி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படியே நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். முடிஞ்சது. எனக்கு இப்படி ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் பரோட்டா மாவில். ஓகே, எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் வந்து நம்ம பரோட்டா போட்டு எடுக்க போகிறோம் தேய்ச்சி. அது எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். நல்லா சூடு பண்ணிக்கிட்டு நம்ம பரோட்டாவை கைட்டே தட்டி போட போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு இப்படியே அமுக்கி சப்பாத்தி கட்டை அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கைட்டே போட்டால் நல்லா விரியும். சப்பாத்தி கட்டை போட்டு தேய்ச்சோன்னா விரியாது. பையன் ஒரே சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம இதை அப்படி கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிட்டு எண்ணெய் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அப்படி மேலாட்டமாக அப்படி தெளிச்சு விட்டுடலாம். அவ்வளோதான். முன்னாடி அவிஞ்சிருக்கும். அப்படியே மாற்றி போட்டுடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. பரோட்டாவுக்கு வந்து முக்கியமாக தேவை ஆயில் நிறைய தேவை. அப்போ தான் சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு பரோட்டா கிடைக்கும். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் அப்படி நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான சாஃப்டான கடையில் கிடைக்கிற மாதிரி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பேபி டிஷஸ்க்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.